வந்து 11th செம் எப்படி டயகிராம் வரையறதுன்னு மொத பார்த்தோம்னா, 16 ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லி புக்ல குடுத்துருக்கு. 16 ஸ்கொயர்ஸ்னா இப்படி 16 போட்டுட்டு, நடுவுல மார்க் பண்ணி U5 போட்டு U1, U2, U3ன்னு போட்டுக்குவோம். அப்படி பார்த்துக்கலாம். இல்லன்னா வந்து கொஸ்டின் பேங்க்ல எப்படி குடுத்துருந்தாங்கன்னா, லைக் இப்போ வந்து எக்ஸ் வந்து 16 தான். இவங்களும் 16 ஸ்கொயர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஆனா இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஹிண்ட் சேர்த்து குடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து -1/2லேருந்து +or-1/2 இருக்கணும். y +or-1/2ன்னு இருக்கும்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ இங்க எக்ஸ் கோஆர்டினேட் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸோட ஆரிஜின். அப்போ வந்து -1, -2 -1, -2 இருக்கா? அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அதே ஒய்யோட கோஆர்டினேட் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து மைனஸ் y +1, y +2, y -1, y -2, x -1, x -2, x +2, x +1, x +2. ஸோ இப்படி இருக்குது. அதாவது இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கிவன் டேட்டா. அதாவது இப்படி எடுத்தோம்னா மேலே கீழே வந்து +2 இங்கேயும் +2 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க கொடுத்த டேட்டா. அவ்வளோதான். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பவுண்டரி எல்லாமே மெஷ்ஷோட பவுண்டரிஸ் 4 பவுண்டரிஸ் என்ன 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஃபுல்லாமே 0 அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மீதி எல்லாம் மார்க் பண்ணணும். இங்க U1, U2, U3, U4, U5, U6, U7, U8. ஓகே. அது ஓகே. அப்போ வேற என்ன குடுத்துருக்காங்கன்னா, இங்க வந்து இது குடுத்துருக்காங்க. h=1. h=1 தான். ஏன்னா ஈக்குவல்ன்னு சொல்லி எங்கேயோ குடுத்துருப்பாங்க. ஈக்குவலா டிவைட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ h=1. அடுத்து இதான் f(x). ஸோ f(x) குடுத்துட்டாங்க. h=1ன்னா நான் வரேன். அது சொல்றேன். இந்த இருக்குல்ல. h=1ன்னா அப்போ h² மட்டும் தான் வரும். அப்போ 1². அப்போ இங்க வந்து இத மாத்துனோம்னா ஒரு நிமிஷம். இங்க x வந்து மாத்துனோம்னா என்ன எழுதணும்? x வந்து நான் அப்பவே சொன்னேன். hன்னு எழுதணும். அப்போ I² h²ன்னு வரும். அப்போ அதேதான். I² h²ன்னா இப்ப h² வெளிய எடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு h² வெளிய இருக்கு. h⁴ன்னு மாறும். திருப்பி இன்னொரு y²க்கும் j h²ன்னு எழுதணும். j²h². இப்போ h² வெளிய எடுத்தோம்னா h⁴ன்னு மாறும். h⁴ ஹோட வேல்யூ வந்து நான் சொன்னேன் ஈக்குவல் டிவைட்னால 1. ஸோ அப்போ வந்து 1 தான். மொத்தமா 1 தான் வரும். அது போக இந்த ஃபங்ஷன் எடுத்து எழுதியிருக்கோம். 8ijன்னு எழுதணும். அவ்வளோதான். ஸோ RHS என்ன வந்து நிக்கும்னா 8ij I² j²ன்னு வந்து நிக்கும். இதுதான் RHS. இந்த நம்ம கீழே பண்றப்ப சொல்றேன். ஸோ RHS ஓகே. இதுல இன்னொரு ஐடியா என்னன்னா சிமெட்ரிக்கலா இருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா U1 = U3 இருக்கும். U3 = U7, U9, U7 இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஸோ அதான் குடுத்துருப்பாங்க. அடுத்து என்னன்னா U4, U2, U6, U8 இதெல்லாம் ஈக்குவலா இருக்கும். U5 மட்டும் தனியா இருக்கும். ஸோ அதான் இப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இது ஒரு செட்டு U5 1. அதான் இங்க குடுத்துருப்பாங்க. நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும்னா U1லேருந்து 1 எடுத்திருக்கு. அதான் இந்த செட்லேருந்து 1 எடுத்திருக்காங்க. U1 மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்க. இந்த செட்லேருந்து U2 மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்க. அடுத்து U5 தனியா உள்ளது. அத U5 தனியா ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து h=1 ஏன்னா வந்து ஈக்குவலா டிவைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பாக்ஸ் போட்டோம். RHS கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ LHS வந்து பண்ணணும். LHS இது வந்து அந்த ஃபார்முலா பாய்சான்ஸ்க்குரிய ஃபார்முலா இப்போ தான் RHS கண்டுபிடிச்சோம். என்ன வந்துச்சு 8I² j². அதான் இங்கிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா U1 எடுக்கிறாங்க. U1ன்னா இந்த மெஷ்ல இதான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதான் 0,0ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ U1ன்னா இங்கே தான் இருக்குது. அப்போ வந்து -1,1 அதான் -1,1 அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல மைனஸ் கோஆர்டினேட்ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல +1ல இருக்கு. அதான் போட்டிருக்கோம். அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் இந்த ஈக்குவேஷன் வரும். அடுத்து U2 எடுக்க போகிறோம். ஏன்னா U1ல இந்த குரூப்ல இருந்து 1, இந்த குரூப்ல இருந்து 1, அது போக U5 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ U1 முடிச்சிட்டோம். அடுத்து U2 வந்து எங்கே இருக்குன்னா 0,1ல இருக்கு. ஸோ அந்த இதை போட்டோம்னா இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து U5 கண்டுபிடிக்க போகிறோம். U5 என்னது ஆல்ரெடி அங்கே 0,0ல தான் இருக்குது. ஸோ 0,0 இதை போட்டோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்ன கிடைக்குன்னா U2 U5 இருக்கு, U2 U5 இருக்கு, U2 U1 இருக்கா.
அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்து இத எப்படி சால்வ் பண்ணணும்னா, இத சால்வ் பண்ணோம்னா, லாஸ்ட் இந்த இருக்குல்ல, இத சால்வ் பண்ணோம்னா, U2, U5 இத சால்வ் பண்ணணும். ஒரு நிமிஷம். U2, U5 சால்வ் பண்ணோம்னா, U2 = U5 கிடைக்கும். அத தூக்கி இதில அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ U1க்கும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் U5க்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? அ அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஒரு நிமிஷம். அடுத்து இங்கேயும் U1க்கும் U2க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இது கிடைக்கும் ஆன்சர். அவ்வளோதான். என்ன பண்ணணும்னா U2, U5 ஈக்குவல் பண்ணிடலாம். அடுத்து வந்து U2க்கு இத U5, U2வும் ஈக்குவல் பண்ணிடலாம். அதாவது U5 = U2. ஸோ 5 U2ன்னு வரும். இத அந்த சைடு கொண்டு போயிடலாம். U1க்கும் U2க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆல்ரெடி U1க்கும் U2க்கும் இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். 2யும் வந்து சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளோதான்.